வித்யா சொல்லரும் இன்னைக்கு நான் ஒரு வீடியோ பார்த்தேன். எனக்கு அதை பார்த்த உடனே அப்படியே ஒரு பகீர்னு இருந்துச்சு. என்ன இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு என்ன வீடியோ வரும்னு பார்த்த? அதை நீயே பாரேன். என்ன அருண் இப்படி சாகசம் பண்ணிட்டு இருக்காங்க? பாத்தியா, வீடியோ பார்த்த உடனே சும்மா பதறுதா? இதைத்தான் நானும் பார்த்தேன். என்னன்னா, நடு ரோட்டில் இப்படி நள்ளிரவு நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 5 பைக்கில் வந்து இளைஞர்கள் எல்லாம் சேர்ந்து வீலிங் பண்ணுறது, சாகசம் பண்ணுறது அப்படிங்கிற வேலையில் வந்து ஈடுபட்டிருக்காங்க. இது எந்த இடத்துல நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, சென்னை அடையாறு பெசன் நகர் பகுதியில் தான் நடந்திருக்கு. அதுவும் நைட் நேரத்தில் கிட்டத்தட்ட இந்த 5 பைக்கில் வந்த இளைஞர்கள் எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ரேஸ் போகிறேன், வீலிங் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரியான அட்ராசிட்டி வேலைகள்லாம் ஈடுபட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லை, சாலையில் அந்த பேரிகார்டு இருக்கும் இல்லையா, போலீஸ் வச்சுருக்கிற பேரிகார்டு, அந்த பேரிகார்டை ரோட்டில் இழுத்துட்டு போகிறது, அது மூலமாக அந்த நெருப்புலாம் வரும்ல ரோட்டில் இழுத்துட்டு போகும்போது, இதை வச்சு அவங்க வந்து மாஸ்க் காட்டுறது, அந்த மாதிரியான வேலைகளில் வந்து ஈடுபட்டிருக்காங்க. இதை வீடியோவாகவும் எடுத்து இணையத்தில் வெளியிட்டிருக்காங்க. இதுதான் இப்போ வந்து வைரல் ஆகிட்டு இருக்கு. என்ன அருண், வீலிங் பண்ற இடமா இது? நமக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரியலையே. அதாவது இப்படி அவங்க வீலிங் பண்ணி இந்த மாதிரியான சாகசங்கள்லாம் ஈடுபடுறது, பேரிகார்டை இழுத்துட்டு போகிறது, இப்படியெல்லாம் பண்ணுறதால இது வந்து பொதுமக்களுக்கு அவ்வளோ இடையூறு ஏற்படுத்தியிருக்கு. இப்போ இவங்க வந்து அசால்ட்டாக போயிடுவாங்கன்னு ஏன், இவங்களோட ஒருத்தர் கூட ஹெல்மெட்டு போடல, ஓட்டுறவங்க யாருமே ஹெல்மெட் போடல, அவ்வளோ அசால்ட்டாக வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க ஓட்டிகிட்டு போகிறாங்கல்ல, இதனால் யாருக்கு சேதாரம் அப்படின்னு பார்த்தோன்னா, இவங்க போய் லைட்டாக பொதுமக்கள் வண்டி ஓட்டிகிட்டு போவாங்கல்ல, அவங்க மேலே லைட்டாக இடித்தா கூட அவங்களுக்கு தான் சேதாரம். இவங்களுக்கு எந்த சேதாரமும் இல்லை, இவங்க மாடு தட்டிட்டு போயிட்டே இருப்பாங்க. இப்படி வந்து ஒரு விஷயம் நடந்ததால் இந்த வீடியோவும் வைரல் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் அந்த பக்கத்தில் இருந்த போலீஸுக்காரங்கிட்ட வந்து வண்டியில் போவாங்க இல்லையா, அவங்களாம் அந்த மாதிரி பசங்க வந்து வீலிங் பண்ணுறாங்க, அது எங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் வேறு கொடுத்துருக்காங்க. இது மூலமாக போலீஸ் என்ன பண்ணிடுறாங்கன்னா, வழக்கு பதிவு செஞ்சு இந்த 5 பைக்கில் வீலிங் பண்ணாங்க இல்லையா, அந்த சாகச புலிகள், அவங்கள வந்து போலீஸார் வந்து இப்போ தீவிரமாக தேடிக்கிட்டு இருக்காங்க. அந்த பைக்கோட நம்பரை வச்சு அந்த விசாரணையோட முடிவில் பள்ளி மாணவர்கள் உட்பட 6 பேரை போலீஸார் வந்து கைது செஞ்சுருக்காங்க. கைது செய்யப்பட்ட 6 பேருமே பல்லாவரம், அடையாறு உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என்பது விசாரணையில் தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லை, இவங்க எல்லாருமே வீக்கெண்ட் ஆனால் போதும், இளைஞர்கள் எல்லாருமே நண்பர்களோடு சேர்ந்து சென்னை சாலைகளில் சாகசத்தில், பைக் சாகசத்தில் ஈடுபடுறத வந்து வழக்கமாக வச்சுருந்துருக்காங்க. அதே மாதிரி தான் சனிக்கிழமை அன்னைக்கும் இந்த மாதிரியான ஒரு பைக் சாகசத்தில் ஈடுபட்டு அதை வீடியோவாக பதிவு செஞ்சு இணையத்தில் வெளியிட்டது விசாரணையில் தெரிய வந்திருக்கு. கைது செய்யப்பட்டதில் சில பேர் வந்து பள்ளி மாணவர்கள் என்பதால் சட்ட நிபுணர்களின் ஆலோசனையை வந்து போலீஸார் நாடி இருக்காங்க. இது தொடர்பாக தொடர்ந்து விசாரணை நடத்திட்டே வராங்க. அந்த ரோடு வந்து நார்மலாக பயணிக்கிறதுக்கு மட்டும்தான், அவசரத்துக்கு மட்டும்தானே தவிர, நீங்கள் இந்த மாதிரி வீலிங் பண்ணி ரேஸ் பண்ணுற இடங்கள்லாம் நிறைய இருக்குது. தயவுசெய்து அங்கே போய் வண்டி ஓட்டினீங்கன்னா உங்களுக்கும் நல்லது, உங்கள் குடும்பத்துக்கும் நல்லது, நார்மலாக வண்டி ஓட்டுற பொதுமக்களுக்கும் நல்லது. ஓகேவா? அப்படிங்கிற மகத்தான தத்துவத்தை நாங்கள் சொல்லிட்டு இத்தோட கடையை சாத்திட்டு கிளம்புறோம். மீண்டும் உங்களை சந்திக்கும் முறை டாடா பாய் சொல்லிக்கிறது நான் உங்கள் அருண் பாண்டியன். நான் வித்யா குமார்.